பழைய கிழிஞ்ச உடுப்பும் கிழிஞ்ச சப்பாத்து நீ கொண்டா வச்சிருக்கா, எல்லா சாமான் எடுத்துட்டாங்க. உடுத்த உடுப்போட 4.5 வருஷம் வேலை செஞ்ச பணிப்பெண்ணை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் டிக்கெட் போட்டு விட்டுட்டாங்க. எக்ஸிட் பெர்மிட் காதிம் விசா தொழிலாளர்களுக்கும் வந்தால் பெனிஃபிட் நல்லா இருக்கும் போல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு வீடியோ ஷேர் ஆகிருந்துச்சு. அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு சகோதரி அந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறாங்க. கார்கோனில் வேலை செய்யக்கூடிய சகோதரி. அந்த சகோதரி போட்டிருக்கிறாங்க டீட்டெயில்ஸ். அதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4.5 வருஷம் வேலை செஞ்ச அந்த பணிப்பெண்ணை இப்படி தான் நல்லது கெட்டது ரெண்டும் இருக்குது. ஒரு வேளை ஏதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடிய அளவுக்கு தவறுகள் எதுவும் பண்ணியிருக்கலாம். அடுத்தது சில நேரங்களில் இந்த போனஸ் கேட்கும்போது செய்கிறது, அது மாதிரி ஏதாவது தன்னுடைய சம்பளத்தை கூட்டி கேட்டாலோ இல்லை வேறு ஏதாவது நியாயத்தை கேட்டாலோ உடனே இந்த மாதிரி பண்ணுறது, பேக்கப் பண்ணுறது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்கள் நிறைய இருக்குது. தொழிலாளி மீது தவறு இருக்கலாம், தவறு இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒருத்தங்க பாதிக்கப்படுவீங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தெரியாமல் ரகசியமாக டிக்கெட் போட்டு கிளம்புவீங்க இல்லையா, உங்களுக்கு அதில் பாசிபிலிட்டி இல்லாமல் போகும், வாய்ப்பு இல்லாமல் போகும். அவங்கள தாண்டி மற்றவங்களுக்கு, அதாவது கஃபீல் நினைச்சா உடனே டிக்கெட்டை போட்டாச்சு அனுப்பியாச்சு. தொழிலாளியோட பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் சில நேரங்களில் கிடைக்க பெறாமல் போகுது. இதை பெரிய அளவில் கொண்டு போகலாம், ரிக்வஸ்ட் பண்ணலாம், தூதரகத்தை ப்ரெஷர் பண்ணலாம். அதே மாதிரி தொழிலாளர் திணைக்களத்துலேருந்து அமாலா மன்சிலியாவிலேருந்து லேபர் யூனியன் ஃபெடரேஷன் நான் ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் மீட்டிங் போட்ட அந்த லேபர் யூனியனுக்கும் மறுபடியும் ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுத்து வீட்டு தொழிலாளர்களுக்கும் இந்த எக்ஸிட் பெர்மிட் சிஸ்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணலாம். ஆனால் அதில் ஒரே ஒருத்தங்க மட்டும்தான் பாதிக்கப்பட போகிறீங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கே தெரியாமல், கஃபீலுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு போகிறவங்க. அதாவது பாஸ்போர்ட் நம்ம கையில் தான் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் டிக்கெட்டை போட்டு நானே போயிடட்டுமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. அப்படிப்பட்டவங்களுக்கு அதுக்கு பிறகு போக இயலாது. ஆனால் அதில் அந்த 1% பார்த்தால் மற்ற அனைவரும் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா கஃபீல் அப்ரூவ் கொடுக்கணும். அதே மாதிரி தொழிலாளரும் எக்ஸிட் பெர்மிட்டுக்கு அனுமதியை எடுக்கணும். அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கஃபீல்கள் இப்படி உடுத்த உடுப்போட கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். முயற்சி பண்ணலாம். மக்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த சகோதரிக்கு நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி எனக்கு டிக்டாக் வீடியோவில் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபுல்லாகவே பாருங்கள். அந்த வீடியோவை 4.5 வருஷம் வேலை செஞ்சவங்களை கிழிஞ்ச உடுப்போட ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுருக்குறாங்க. அந்த கிழிந்த ஆடையோடையே அவங்க நாட்டுக்கு போய் சேர்ந்துருக்குறாங்க. ஏர்போர்ட்லேயும் உதவி செஞ்சுருக்காங்க. சிலர் உதவி பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் இந்த மாதிரி அநியாயத்துக்கு சரியான வழி எக்ஸிட் பெர்மிட் தான். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 4.5 வருஷம் ஒரே வீட்டில் வேலை செஞ்ச ஒரு சகோதரிக்கு அவங்களோட மேடம் கொடுத்த சூப்பர் பரிசு என்ன தெரியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த கிழிஞ்ச துணியோட இந்த யூனிஃபார்மோட அவங்கள கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் விட்டது தான். ஆமாம், அதுதான் அவங்க கொடுத்த பரிசு. இந்த சகோதரியோட முகத்தை காட்ட விரும்பல, அவங்க ரொம்ப நொந்திருக்கிறாங்க. நான் நேற்று அதை பற்றி டிக்டாக்ல போட்டிருந்தாலும் நேற்று அந்த சகோதரியோட நிலைமை பரிதாபமானது. நிஜமாலுமே ரொம்ப கஷ்டம். ஊருக்கு போய் தன்னோட குழந்தைங்கள்கிட்ட இந்த யூனிஃபார்மோடு அவங்க நிற்கிறதுக்கு கூச்சப்பட்டாங்க. என்னன்னு கேட்டால் அவ்வளவும் கிழிஞ்சி உடுப்பு. பேசி வேறு இல்லை. 3 நாள் பசியோடு அந்த மனுஷி போய் சேர்ந்தாங்க இன்னைக்கு ஊரில். இன்ஷா அல்லாஹ் மற்றதை போடுறேன். டைம் இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க பேசினதெல்லாம் போட்டோன்னு சொன்னால் இதயத்தில் ஈரம் இல்லாதவங்க கூட அழுவாங்க. அந்த அளவுக்கு அந்த சகோதரியோட நிலைமை இருந்தது. வாங்கி கொடுத்தாங்க. என்னை பார்த்துட்டு யூனிஃபார்மோட பாருங்க, வீடியோ கொண்டு எடுத்து பாருங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்படியே தான் உங்களை அனுப்புறாங்களா? காலையில துணி கிழிஞ்ச வாக்குல யூனிஃபார்ம் கிழிஞ்ச வாக்குல
சப்பாத்தி கிழிஞ்ச வாக்குல எல்லாம் ஏசுறாங்க. அவ்வளவு நாள் எடுத்து ஏன் இப்படி கருமான நாள் சாப்பாடு வாங்கிட்டு தராங்க. ஜெசீரால சாப்பாடு இல்லைங்க. ஜெசீரால சாப்பாடு இல்ல சிஸ்டர். அதனாலதான் நான் சாப்பாடு சமைச்சும் எடுத்துட்டு, நீங்க 3 நாளா சாப்பிடலன்னு சொன்னீங்களா, சமைச்சும் எடுத்துட்டு ஏதாவது பிளைட்ல தின்றதுக்கும் எடுத்துட்டு குடுப்பேன்னு தான் அவ்வளவு கோல் வந்துதான் அடிக்கிறேன். நீங்க ஆன்சர் இல்ல. அதை வெளியில இருந்து பாத்தீங்கன்னா வைஃபை வேலை செய்யல. இப்ப போன்ல இருந்து சொல்லிட்டு கொடுத்தாரு. ஆனா 7:30 மணிக்கு தான் சிஸ்டர் உங்களுக்கு பிளைட். 7:30 மணிக்கு தான். 8 ஹவருக்கு முன்னாடியே உங்களை கூட்டிக் கொண்டு போயிட்டீங்க. நல்லா இருக்க மாட்டேன். வீடியோ நிலைமையில இருக்கேன். பாப்போம் சிஸ்டர், உங்களே பாப்போம் சிஸ்டர். கையில கூட ஒழுங்கான எதுவுமே இல்லாத இப்படி யூனிஃபார்ம் உங்களோட கையில வேற உடுப்பு இல்லையா சிஸ்டர் மாத்துறதுக்கு? நல்ல சாமான் எடுத்துட்டாங்க. பழைய கிழிஞ்ச உடுப்பும் கிழிஞ்ச சப்பாத்து வச்சுட்டா எல்லா சாமான் எடுத்துட்டாங்க. சிஸ்டர் எனக்கு நிஜமாலுமே வல்லாஹி மனசுக்கு வேதனையா இருக்குது. நான் வர்றதுக்கு அவ்வளவு தூரம் வந்து இதாக்கி எல்லாம் செஞ்சேன், சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஒண்ணுமே எனக்கு செய்ய முடியாம போச்சு சிஸ்டர். நான் என்ன பண்ணட்டும்? நல்லா கூட செய்யுங்க. சாமான் கொண்டு போறதுல கிளவி எப்படி எடுத்திருப்பாங்கம்மா. கிளவி அவங்க கஞ்சாதாரி அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க வீட்டுக்கு. நியாய சிஸ்டர், நீங்க வெளியே வர்ற டைம்ல ஒரு கோல் அடிச்சிருந்தாலும் அந்த இடத்துக்கு முதல்ல நீங்க கோல் அடிச்சிருந்தாலும் நான் வீட்டுக்காவது வந்திருப்பேன் சிஸ்டர். சாமான் கொண்டாந்து கார்ல வச்சுட்டு அவங்களோட தம்பிக்கார தங்கச்சி விட்டு மகனுக்கு கோல் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு என்னைய வர சொன்ன வெளியில வாட்டு. சரி வாங்கம்மா. இவ்வளவு நாள் வேலை செய்ய கூட சாப்பாடு இல்ல. ஒரு காலம் 4 நேரம் மாட்டான். ஒரு கார்ல அவ அடிப்பட்டுதான் சாகுவான். இந்த மாதிரி தேத்தனி கொட்டா கொட்டா சாப்பாடு சிஸ்டர் நிஜமாலும். எங்க குவைட்ல எந்த ஏரியாவுல இருந்தீங்கன்னு சொன்னீங்க சிஸ்டர்? குவைட்ல எந்த ஏரியாவுல இருந்தீங்க சிஸ்டர்? குவைட்ல எந்த ஏரியாவுல இருந்தீங்க சிஸ்டர்? இல்ல குவைட்ல எங்க? ஜாபர் அஹ்மத்ல தானே? கவலைப்படாதீங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் செஞ்சிருப்பாங்களா இருந்தா அது யாரா இருந்தாலும் அனுபவிப்பாங்க. கவலைப்படாதீங்க, அழாதீங்க. நிஜமாலுமே எனக்கு மனசு அவ்வளவு வேதனையா போயிடுச்சு. நல்ல ஒரு இடம் எடுங்க, நான் கண்டிப்பா வருவேன். பாக்குறதுக்காக என்கிட்ட நான் உங்களை கண்டு இல்லது தானே. கண்டு இருந்தா அப்படி தேடியாவது பக்கத்துல நம்ம வந்து பாக்கலாம். கண்ணும் இல்ல தானே. நான் சரி தங்கச்சி, இவ்வளவு தூரம் எனக்கு செஞ்ச நீங்க ரொம்ப புண்ணிய. சாமான் மாற குடிக்கலாம் போச்சு. அது அவங்கன்ட்டா தானே இல்ல, இல்லாட்டி வெளியே சரி நின்றுப்பேன். ஆமா, அதுதான் உங்க டிரைவருக்கும் நான் கால் பண்ணி சொன்னேன். உங்க டிரைவருக்கும் நான் கால் பண்ணி சொன்னேன். கொஞ்சம் சைன் வைக்க சொன்னாலுங்க, சைன் வச்சேங்க. எதுக்காக சைன் வச்சா? நாளைக்கு ஒரு ஆள் வேலை சரி வருதுங்களா. மெத்தையெல்லாம் கொண்டாந்து கொடுத்தா மெத்த எல்லாம் தானே இல்ல படுத்திருந்தேன். කුවේටි ගෑනුවෙක් කෙනාට කෝල් එකක් දීලා කියන්න හරි මේ බඩ මේ කවුරු හරි ඇවිල්ලා කාගෝ එකෙන් හරි කවුරු හරි ඇවිල්ලා මගේ බඩු ටික ගෙනියයි කියලා හරි එහෙම කරොත් හරි එහෙනම් මම කතා කරලා මම හරි කතා කරලා බලන්නම් සර්. ඔව් මෙයාගෙන් අහගන්න විස්තර එක. සර් දැන් ඇවිල්ලා යාට කෑමක් හරි ඇඳුමක් හරි දෙන්න පුළුවන්ද සර්? මම දැන් කෑම එකක් ගේන්න යවුවා. මම ඒකකුත් දුන්නා. නම් මෙහෙ නැහැ. මම කෑම එකක් නම් දෙන්නම්. සර්ගේ නම මොනවද සර්? චාමර සර්. ඔයාට ඉතින් පින් සිද්ධ වෙයි. ඔයාට විතරක් නෙමෙයි ඔයාගේ මුළු පවුලටම පින් සිද්ධ වෙයි. උත්තරන්න ඔයාට හරියන්න ඕනේ කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා සර්. පව් ඒ කෙල්ල ඒ අක්කා ගොඩාක් ස්තුතියි. මම දෙන්නම් කෑම එකයි මේක එකයි. ඒක ප්‍රශ්නයක් නෑ. පුළුවන් නම් බලන්න ඔය මේ එයාගේ පෙස්ටිය උගලන් දෙක කතා කරලා පුළුවන් නම්. හරි සර්. ඇත්තටම අල් ජසීරා එකේ මේ වගේ හිතවත්කමක් තියෙන මිනිස්සෙ කෙනෙක් මම අද තමයි දැක්කේ. ඇත්තම ඔයාට උත්තරන්න හරියන්න ඕනේ සර්. මම ප්‍රාර්ථනා කරනවා. බොහොම ස්තුතියි සර්. බොහොම ස්තුතියි. அவர் இப்ப பேசின சாப்பாடு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்களுக்கு சாப்பாடு இப்ப கொண்டு வந்து கொடுப்பாரு சிஸ்டர். எனக்கு உண்மையிலேயே அவ்வளவுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு சிஸ்டர்.
அவ்வளவு தூரம் நான் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நான் இவ்வளவு உதவி பண்ணணும்னு வந்த என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம போனது. சாரி சிஸ்டர், நிஜமாலுமே மனசே கவலையா இருக்குது. சாரி. நான் தான் உங்களுக்கு சொல்லி சொல்லணும். எனக்கு ஒருத்தர் உலகால இல்ல, நீங்க எனக்கு கிடைச்ச கடவுள் தான் உங்களை கொண்டு வந்து காட்டியிருக்காரு. டிக்டாக் மூலியமா உங்களோட நம்பர் எடுத்து மனசு அவ்வளவு சந்தோஷம். கோப்பி கொண்டாந்து கொடுத்தாங்க பால் போட்டு. நிஜமாலுமே சிஸ்டர், அந்த சாமான் இருந்திருந்தா ஏதாவது ஒண்ணு எப்படியாவது என்ன பாரமா இருந்தாலும் நான் எடுத்துட்டு போயிருப்பேன். மன்னிச்சு கொள்ளுங்க, நான் அவ்வளவு தூரம் வந்தும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சு. மன்னிச்சு கொள்ளுங்க. இல்ல அவ ஒரு வெங்காயத்தோடு வீச மாட்டா, வெள்ளை குடுத்தோடு வீச மாட்டா. இல்ல நிஜமாலுமே உங்கள மாதிரி சிஸ்டர், உங்கள மாதிரி அவ்வளவு தூரம் நானும் கஷ்டப்பட்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த மாஸ் எக்ஸ்பிரஸ்ல நான் இன்னைக்கு வேலை பாக்குறதா இருந்தா சும்மா இந்த வந்து சீட்ல உட்காரல சிஸ்டர். உங்கள மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அதனாலதான் யாருக்குமே ஓடாம இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஓடி இவ்வளவு தூரம் நிறைய பேருக்கு இப்படி உதவி பண்ற காரணம் அதனாலதான். இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் சமைச்சு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு பிளைட்ல ஃபுட் எடுத்துட்டு வந்து ஒண்ணுமே எனக்கு சாமானம் கதை கல்வி வலி ஒரு ஃபுட்டு கூட எனக்கு உங்களால தர முடியாம போச்சேன்றதுதான் எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு சிஸ்டர். சாரி சிஸ்டர், சாரி. சரி பரவாயில்லைங்க, நல்லபடியா போய் போதும். நல்லபடியா நீங்க போய் சேருவீங்க. இன்னும் ஷேர் பண்ணினா நிறைய இருக்குது. அதுக்கு உண்டான டைம் இந்த டிக்டாக் எனக்கு தரல. அந்த அளவுக்கு மனசுக்கு கவலையான ஒரு விஷயம். நிஜமாலுமே உறவுகளே, உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சகோதரிகள் கேட்குறேன். நீங்கள் எடுக்கிற காசில் கொஞ்சமாவது உங்களுக்காக வேண்டி சேர்த்துக்கொள்ளுங்க. 1000 தான் நீங்கள் சம்பாரிச்சு உங்களோட குடும்பத்துக்கு அனுப்பினாலும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரப்போ போகல. அடுத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு, ஒரு உதவி கேட்குறதுக்காக இருந்தாலும் ஒரு சிம் கார்டை போட்டு நீங்கள் பேசுகிற அளவுக்கு உங்ககிட்ட நெட்டு இருக்கணும். வைஃபை நம்பி நீங்கள் உங்கள் காசெல்லாம் நீங்கள் அனுப்பிட்டீங்களா இருந்த இந்த சகோதரி இன்னைக்கு இவ்வளவு தூரம் தத்தளிச்சு போனதுக்கு ஒரு காரணமும் என்னன்னு கேட்டால் அவங்கள்ட்ட ஒரு சிம் கார்டு கிடையாது. ஒரு கஷ்டத்தை அடுத்தவங்கள்ட்ட உண்மைகளை ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாத்தையும் எல்லாருக்காக வேண்டி தியாகங்கள் பண்ணாதீங்க. உங்களோட நலவுக்காக வேண்டி கொஞ்சமாவது உங்கள நீங்கள் கேர் பண்ணி கொள்ளுங்க. மாஸ் எக்ஸ்பிரஸ் கார்கோ அப்படின்னு சொல்கிறதுல உண்மையிலே நம்ம எங்களால் முடிஞ்ச பல சகோதரிகளுக்கு எங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. ஆனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது உறவுகளே. அந்த சகோதரிக்காக வேண்டி என்ன அடுத்தது நம்ம பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக பண்ணுவோன்ற ஒரு நியத்து இருக்குது. இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு கொள்ளுங்க. எல்லா உறவுகளையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கஷ்டப்படக்கூடிய இந்த உறவுகளுக்கு அல்லாஹ் ஹைரை கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். உங்களோட துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.